தெலுங்கானாவில் அனைத்து வகை மின்சார ஊர்திகளுக்கும் சாலை வரி மற்றும் பதிவு கட்டணம் ரத்து. அடுத்த 2 ஆண்டுகளுக்கு நடைமுறை. டிசம்பர் 21ஆம் தேதி திருவண்ணாமலையில் உழவர் பேரியக்க மாநாடு. விவசாயிகள் குடும்பத்துடன் பங்கேற்க மருத்துவர் ராமதாஸ் அழைப்பு. நடுவண் நிதி ஆணைய உறுப்பினர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திப்பு. வரி வருவாயில் 50 விழுக்காட்டை மாநிலங்களுக்கு வழங்க கோரிக்கை. கோவை வானூர்தி நிலையத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் KC வேணுகோபால் வரவேற்பு நிகழ்ச்சியில் அக்கட்சியினரிடையே மோதல். கொடைக்கானலில் உள்ள பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சி உள்ளிட்ட சுற்றுலா பருவத்திற்கான பணிகள் தொடக்கம். நாகை மாவட்டத்தில் 5வது நாளாக தொடரும் கனமழை. திருமருகல் அருகே வீடு இடிந்து விழுந்ததில் மூதாட்டி படுகாயம். தேனி மாவட்டத்தில் பெய்யும் கனமழை காரணமாக மஞ்சளாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. தங்கம் விலையில் பவுனுக்கு 480 ரூபாய் உயர்வு. சென்னையில் 1 பவுன் அணிகலன் தங்கம் 55,960 ரூபாய்க்கு விற்பனை. கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 88வது நினைவு நாள். கரூரில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து ஏராளமானோர் மரியாதை. ஆராய்ச்சி மாணவர்களை சொந்த பணிக்கு பயன்படுத்தினால் நடவடிக்கை. பேராசிரியர்களுக்கு உயர்கல்வித்துறை எச்சரிக்கை.